மிதுன ராசி மற்றும் கன்னி ராசி நபர்களுக்கு உண்டான ஒரு வீடியோ தொகுப்பு இது. மிதுனம் மற்றும் கன்னி ராசியின் அதிபதிக்கு எகெயின்ஸாக செயல்படக்கூடிய செவ்வாய் மிதுனம் மற்றும் கன்னி ராசி நபர்களுக்கு புதன் அதிபதி, அதாவது ராசிநாதன் இல்லையா? அந்த ராசிநாதன் புதனுக்கு நேர் ஆப்போசிட்டாக செயல்படக்கூடியது செவ்வாய். அந்த செவ்வாய் கிட்டத்தட்ட இன்னும் சில நாட்கள்ல ஒரு உச்ச நிலைமைக்கு வரப்போகுது. அதாவது உங்களுடைய பகையாளி ஒரு உச்ச அமைப்புக்கு வருகிறார். இந்த உச்ச அமைப்பு உங்களுக்கு கெடுக்குமா, இல்லை எப்படி ஒரு விஷயத்தை நல்ல விதமாக கொடுக்குமா அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அப்போ இந்த செவ்வாய் உச்சமாகிற இடம் மகர வீடு. இது மிதுன ராசிக்கு 8வது இடம், கன்னி ராசிக்கு 5வது இடம். அதே போல மிதுன ராசிக்கு செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் 6க்குடைய ஒரு கடுமையான விளைவுகளை தரக்கூடிய ஒரு கிரகம். அதற்கு அடுத்த அமைப்பாக கன்னி ராசிக்கு கிட்டத்தட்ட 8க்குடைய ஒரு கிரகம். ஸோ மிதுன ராசி நபர்களுக்கு 6க்குடைய கெட்ட கிரகமாக இருக்கக்கூடியது செவ்வாய். கன்னி ராசிக்கு 8க்குடைய ஒரு திடீர் நஷ்டத்தை, அதே சமயம் மறைமுகமான லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது செவ்வாய். ஸோ இந்த 2 ராசிக்கும் செவ்வாய் எப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். இப்போ இந்த செவ்வாய் உச்ச அமைப்பாக மகர வீட்டுக்கு வருது. எப்பொழுதெல்லாம் இந்த கோச்சார அமைப்புகளில் ஒரு உச்ச கிரகம், பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சமானுச்சுன்னா அதனுடைய விஷயத்தை அதிகமாக கொடுக்கும். நீச்சமாயிடுச்சுன்னா அந்த நீச விஷயங்கள் அதிகமாக உங்களுக்கு வந்து அடையும். இதுதாங்க கிரகத்தின் வழியாக நம்ம பெறுவது. அப்போ கெட்ட கிரகம், பாவி கிரகம், ஆப்போசிட் கிரகமாக இருந்தாலும் செவ்வாயுடைய காரக விஷயங்கள், ஆதிபத்திய விசேஷங்கள் உங்களுக்கு உச்ச அமைப்புல கிடைக்கும். இதுல என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, மிதுன ராசிக்கு கொஞ்சம் தூக்கலாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள். அதாவது செவ்வாயின் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மறைவாக கிடைக்கும். 8ல மறைய போகுது இல்லையா? அதனால கன்னி ராசி நபர்களுக்கு செகண்ட் பிளேஸ், மிதுனத்துக்கு அடுத்தது கன்னி, 5ல் போகுது இல்லையா? 5ஆம் இடங்கிறது மறைவு இல்லை. அதுக்கு அடுத்த அமைப்பாக தான் 6ல் போகும்போது தான் மறைவு. அப்போ மிதுன ராசிக்கும் கன்னி ராசி நபர்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மாறுபாடான நல்ல விஷயங்கள் உண்டு. இந்த விஷயத்தை வந்து மிகவும் புத்திசாலி கிரகமான புதனுடைய ராசியில பிறந்ததுனால இந்த வீடியோ தொகுப்பு புத்திசாலிகளுக்கு பயன்படும். புத்தியை நம்பாதவர்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பு பயன்படாது. அதாவது கிளவர் மைண்ட், புத்திசாலி அப்படிங்கிறவங்களுக்கு குறிப்பாக இந்த செவ்வாயோட விஷயங்கள் உயிர் காரகத்துவத்தின் நன்மைகள் கிடையாது. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளியரா முன்னாடியே சொல்லிடுறேன் பாருங்க. அப்போ செவ்வாயோடைய விஷயங்கள் உயிரற்ற காரக விஷயங்கள், உயிரற்ற பொருட்கள் மூலியமா தான் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வரப்போகிறது. இந்த செவ்வாய் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது. இந்த பொதுவா கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாயெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் மிதுன ராசி நபர்களுக்கு குறிப்பாக செவ்வாய் 8ல் மறைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு 6ஆம் இடத்து விஷயங்கள் 8ஆம் இடத்தின் வழியாக கிடைக்கும். 6ஆம் இடங்கிறது எதிரியை குறிக்கும். அப்போ எதிரியோடைய, மற்றவர்களுடைய கண்ணுக்கு தெரிந்த எதிரியோ இல்லை கண்ணுக்கு தெரியாத எதிரியோ எப்படியா இருந்தாலும் அதர் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆப்போசிட் நபர்கள் மூலியமாக சில ஆதாயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய எதிரி முட்டாள்தனமாக செயல்படக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான விஷயங்கள், உங்களுடைய எதிரி முட்டாளாக செயல்படும் விஷயத்துல, இல்லை யோசிக்காம செயல்படும் விஷயத்துல அவர்களுடைய பின்னடைவு உங்களுக்கு சாதகம். இதை எந்தெந்த விஷயத்துல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் மார்க்கெட் மூலியமாக, ஸ்டாக், இந்த ட்ரேடிங் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த ஷேர் மார்க்கெட்டின் மூலியமாக மிதுன ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய பண தொகை உங்களுக்கிட்ட வந்து அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் ஈடுபட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதில் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு புத்திசாலித்தனமாக உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள்லாம் அமைய போகுது. ஸோ ஷேர் மார்க்கெட் மூலியமாக உங்களுக்கு பணத்தொகை வரும். அதற்கு அடுத்த அமைப்பாக ஒரு நிலத்தின் அடிப்படையில் ரியல் எஸ்டேட், அதில் புரோக்கரேஜ் பண்ணுறேன், அதில் நான் ஓனராக இருக்கேன், அதில் நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக இருக்கிறேன்,
இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறேன், டெவலப்பராக இருக்கேன், வீடு கட்டி கொடுக்குறேன், வெறும் இடத்த விற்கிறேன், இடத்துக்கு வந்து நான் புரோக்கர் வேலை பார்க்குறேன், கமிஷன் வாங்குறேன், இடத்த கைமாற்றி விட்றேன், இடத்த காட்டி கொடுக்குறேன், இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கேயோ இருக்கிற இடத்துல நான் வந்து வந்து முன்னுக்கு கொண்டு வர்றேன். இந்த மாதிரியான இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிதுன ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உயர்வான ஒரு காலகட்டமாக அமைய போகிறது. அதன் மூலியமாக இதெல்லாம் கன்னிராசி நபர்களுக்கும் பொருந்தும். இந்த இடம், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் கூட கன்னிராசி நபர்களுக்கும் பொருந்தும். ஸோ ஒரு நபர்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உயிர்காரக விஷயத்துல ஒரு நபரை நம்புறேன், ஒருத்தவங்களை எதிர்பார்க்குறேன், அவர்கள் மூலியமா அண்ணன் தம்பி எதிர்பார்க்குறேன், ஒரு ஆண்கள் மூலியமான ஒரு நன்மைகளை பெற போகிறேன், இப்படிலாம் கிடையாது. செவ்வாயோட காரக விஷயமான இந்த உயிர்காரக விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் இருக்குமா இல்லையா என்பது இந்த விஷயத்துல பேசவே முடியாது. ஆனால் உயிரற்ற விஷயத்துல உங்களுக்கு 100% நன்மைகள் உண்டு. இதை நீங்க கன்னிராசிக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஷேர் மார்க்கெட், அதற்கு அடுத்த அமைப்பாக ஒரு இந்த இடம் சம்பந்தப்பட்டது. அதற்கு அடுத்த அமைப்பாக கன்னிக்கும் மிதுனத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன். ஒரு மெக்கானிக், ஒரு மிஷினரி, ஒரு இயந்திரம், மோட்டார் அமைப்புகள், இன்னும் சொல்ல போனால் எம்என்சி மிஷின் ஓட்டுறது, இந்த மாதிரியான மிஷினரி சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஏற்றங்கள் உறுதி. அந்த பொருள் மூலியமான ஒரு வரவு ஏற்றம் கண்டிப்பாக உண்டு. அதற்கு அடுத்த அமைப்பாக சிகப்பு நிற பொருட்கள் மூலியமாக கன்னிராசி நபர்கள் நேரடியான நன்மையையும், மிதுன ராசி நபர்கள் மறைமுகமான நன்மையும் இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள். ஆக இந்த காலகட்டங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிப்ரவரி ஒரு முதல் வாரத்தில் ஆரம்பிக்கிறது. அது அப்படியே அந்த மாதம் முழுக்க நகர்ந்து மார்ச் இறுதி வரைக்குமே இந்த செவ்வாயோட தொடர்புகள் உங்களுக்கு கை கொடுப்பது அமைய போகிறது. அதனால எண்ணி துணிக கருவம் அப்படி என்பது ஒரு புத்திசாலித்தனமாக நீங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி களத்தில் இறங்குனீங்கனாக்கா, அதை நீங்கள் எதிரி மற்றவர்கள் அவங்களுக்கு நஷ்டம் வருவது உங்களுக்கு லாபமாக மாறும். அப்படி என்கிற புத்திசாலித்தனத்தின் வழியாக அந்த கோணத்தில் செயல்படும் பட்சத்தில் இந்த வெற்றிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். இது வந்து ஒரு ஜாக்பாட் சொல்கிறோம். ஸோ நீங்கள் எதிர்பாராத ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு நடவடிக்கையின் மூலியமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். இது வரைக்கும் ஒதுங்கி ஒதுங்கி போயிருந்தா கூட இதுக்கு பேர்பட்டு உங்களுக்கு அந்த ஒதுங்கி ஒதுங்கி போகிற சம்பவங்கள் இருக்காது. அப்போ 8ஆம் இடத்தோட விஷயங்கள் மறைமுக தன வருவாய் மிதுன ராசி ஃபர்ஸ்டாகவும், கன்னிராசி நபர்களுக்கு 5ஆம் இடத்தின் விஷயம், அதாவது அதிர்ஷ்டம், திடீர்னு உங்களுடைய குறைந்த விதமான செயல்பாடு, கொஞ்சமாக நீங்கள் உழைச்சி அதிகமான ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கன்னிராசி நபர்களுக்கு செவ்வாயின் மூலியமாக உண்டு. அதே போல ஆதிபத்திய விசேஷங்கள் எப்படியாக இருந்தாலும் கன்னிராசி நபர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கடுமையான முயற்சியாக இருக்கும். ஆனால் அந்த கடுமையான முயற்சிக்கு நிறைவான பலன் உண்டு. சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் மீடியேட்டர் லைனில் இருக்கிறீங்க, புரியுதுங்களா? ஒரு விஷயத்த வாங்கி கை மாற்றி விட்றேன், அந்த மாதிரி நடுவில் நீங்கள் நிற்கிறீங்க, என்னுடைய வேலை 2 பக்கமும் ஜாயின் பண்ணுவதான், இந்த விஷயத்த அங்கே அந்த விஷயத்த இங்கே, அந்த மாதிரி மீடியேட்டர் லைனில் இருக்கிற எல்லா மிதுன ராசி கன்னிராசினவங்களுக்கும் இந்த செவ்வாயின் மூலியமாக உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயத்த செய்யணும், இந்த இதை பண்ணி கொடுக்க முடியுமா, இது கொஞ்சம் பெரிய லெவலு அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வரும். தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு புரியுதுங்களா? தொழில் பண்ணக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய இல்லை இரும்பை மையமாக வைத்து ஒரு தொழிலை பண்ணி கொண்டு இருக்கிறேன், நான் பார்க்குற வேலையில் இரும்பு மெயினாக இருக்குது, அதற்கு அடுத்த அமைப்பாக நெருப்பு மெயினாக இருக்குது, ஃபயர், நான் பார்க்குற வேலையில் நெருப்பு ஒரு முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நெருப்பு அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இல்லை என்னுடைய வாழ்வாதாரம் இதை சார்ந்து தான் அப்படி என்கிற மிதுன ராசி கன்னிராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் உறுதியாகும். ஏன்னா ஒரு விஷயம் முடிவுக்கு வந்தாதான், ஒரு விஷயம் அழிவுக்கு வந்தாதான் அதுலேருந்து புதிய ஒரு பரிணாமம் வளர்ச்சி அடையும் என்பது ஒரு விதி. அந்த ஒரு விஷயத்தை வந்து கன்னிராசி நபர்களோ மிதுன ராசி நபர்களோ இந்த காலகட்டத்தில் உணர்வீர்கள். ஒரு விஷயம் முடிவுக்கு வந்து புதிய பரிணாமத்தில் உங்களுக்கான வாழ்வாதாரம் மாறுவது, இதில் வந்து உங்களுக்கு வந்து சண்டைகள், எதிர்ப்புகள், ஃபைட்டிங்கு, கோபதாபங்கள், திடீர்னு நீங்கள் அவமானப்படுறது, திடீர்னு வந்து 4 பேர்ட்ட திட்டு வாங்குறது, திடீர்னு வேகமாக வந்து ஏதாச்சும் செய்ய போய் அது வந்து நான் என்னமோ நினச்சேன் அது என்னமோ நல்லபடியாக வந்துருச்சு இப்படிங்கிற மாதிரியான
ஒரு ட்விஸ்ட்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது செவ்வாயின் மூலியமாக. ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஐடியா பண்ணி போனால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் ஒரு ஜாக்பாட்டு உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். அந்த ஐடியா என்பது மற்றவருடைய வீழ்ச்சியில் உங்களுக்கான லாபமாக அமையும் அதுவே.